வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம்தான் 6ஆம் இடம். அப்போ நீங்க போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போ கடன் என்கின்ற தன்மை, நோய் என்கின்ற தன்மை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான விஷயத்தில் தான் உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடன் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக கடன் கிடைக்கும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் தான் உங்க எண்ண ஓட்டங்கள் இருக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன்னா, 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்ப கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போச்சுன்னா கடனை வளர்க்கும் என்கின்ற அமைப்பு. பட் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எதிர்ப்பு இருக்குமா? நிச்சயமா இருக்கும். நீங்க போய் எதிர்ப்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, அப்போ எதிர்ப்பு இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்ப அப்படியே முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் மறைமுகமாக எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்ப டைரக்டா வந்து நிற்பாங்க. பட் அதுல வெற்றி பெறுவீர்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒன்று, எதிரிகள் அங்க உங்களை விட்டு விலகி செல்வார்கள், அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த எதிர்ப்பு என்கின்ற தன்மை இந்த மாதம் இருக்கும். நோய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்க போய் நோய் என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ சரியான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அந்த நோயை தீர்ப்பதற்கான சில வழிமுறைகள், அல்லது இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலன்னா இப்போ நல்ல டாக்டர், நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அதை சரி செய்யக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஆனாலும் உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கிறதுனால நிச்சயமாக கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதுக்குள்ள எது போயிருந்தாலும் அதில் இருந்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. வேலை நிச்சயமா கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்தில் உங்க ராசிநாதன் போய் அமர்ந்து குரு என்கின்ற உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கின்ற காரணத்தால நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அதிகாரத்துடன் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், என குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என குருவினுடைய பார்வை பெற்று அந்த 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானம் சுபத்துவமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி இருக்கிறது. அங்கு கேது இருக்காரே, ஏதாவது கெடுதல்கள் செய்து விடுமா அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும். ஆனால் குருவும் கேதுவும் அங்கு இணையும் போது சில ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து விடலாம். அதாவது தன்னுடைய கணவன் தானே, தன்னுடைய மனைவி தானே என்கின்ற பொது நல தன்மை இந்த மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது. அப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப குடும்பங்கள் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலையை, ஏதாவது ஒரு அதாவது பணத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை தேடி அதுக்கான திட்டமிடுதலும் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய வாக்கு பலிதமாக கூடிய அமைப்பு இருக்கிறது என கடவுளினுடைய அனுகிரகம், உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசியை பெற்று இருக்கின்ற காரணத்தால அந்த இடத்தில், அதாவது வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய உள்ளுணர்வு, அதாவது உள்ளுணர்வோடு செய்யக்கூடிய
அந்த உள்ளுணர்வு எதை சொல்கிறதோ அதை செய்துவிட்டால் உங்களுக்கு எந்த கெட்ட பலனும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அப்போ வாக்கு நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதா அமைப்பு. உங்க முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து அந்த 7ஆம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் அந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கறதுனால முயற்சி பலிதமாக கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அப்போ கடந்த மாதத்தில் எந்த முயற்சி எடுத்து தோல்வி அடைந்தீர்களோ அது இந்த மாதத்தில் சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது குறிப்பாக இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட அதாவது எழுதி செய்யக்கூடிய வேலையில் இருக்கின்றவர்கள், கதை கட்டுரை எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு நல்ல உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். சரி, சுகஸ்தானத்தை வலுப்பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா 4ஆம் இடம் தான் சுகம் கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரே, அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவோம் அல்லவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்து இருந்தாலும் அங்கு சந்திரனோடு சேர்ந்து, அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்ச பங்கம் அடைந்து இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செல்லுகின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது பட்டாலும் அங்கு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்ய போகிறார். அப்போ ஒரு வீடு வாங்குவதற்கு கடன் கிடைக்குமா? கடன் கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியலையே என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கணுங்கிற தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா? அப்போ அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வரும் அல்லவா? இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், ஏதோ சொந்த வீடு வாங்கினால் என்ன, சொந்த வீடு வாங்கணும் என்கின்ற உறுதிப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அதே சமயத்தில் வாகனங்களும் கூட, பழைய வாகனம் வச்சிட்டு இருக்க பழுதாய் கொண்டே இருக்கிறது, ஒரு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு கடந்த ஒரு வருடமாகவே உங்கள் எண்ண ஓட்டத்தில் உதயமாகி கொண்டிருந்த அந்த செயல்பாடுகள் இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாகவே இருக்கிறது. குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க எக்ஸாம் இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதில் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது படிக்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இருக்கிறது. ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார் அல்லவா? ஒரு நல்ல வேலை, அரசு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா? கொடுத்தே தீரும். அதற்கான உழைப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதற்கான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்கிற அமைப்பு தான் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு தை மாதமாக அமைகிறது. ஏன் சொல்கிறேன்னா, களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார். களத்திர ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கு. அப்போ சனியும் சுக்கிரனும் இணைவு பெற்று திருமண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தால திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏற்கனவே பார்த்து போயினவங்க இதுவரைக்கும் பதிலே கொடுக்கல, ஒரு 2 மாதம் 1 மாதம் 3 மாதம் ஆகிவிட்டதுன்னா இப்போ ரிப்ளை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சமுதாயத்தில் ஒரு பங்கு, உங்களுடைய பங்கு இந்த தை மாதம் அதாவது மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நட்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கௌரவம் ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல அதாவது ஒரு பட்டம் பதவி புகழ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை ரீதியாக நட்பெயரை எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாத குணம்ங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. இப்போ அந்த பிடிவாதத்தை தளர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதாவது இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடோடு இருந்ததில் எதிர்ப்பை சமாளித்து அந்த உறுதியோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் அதை சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு
திறம்பட இருக்கிறது. ராகு 8ஆம் இடத்தில் இருக்கு, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் இருக்கிறது. 9ஆம் அதிபதி நீச்சமாகி அதாவது சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதாவது தந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும், தந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல்நல தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள், அவருக்கு கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற காரணத்தால் அவரை நன்றாக பார்த்து கொள்வது நம்முடைய கடமை என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதம். சரி, 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். 10இல் குரு வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. நார்மலாகவே சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்பாங்க. நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். ஒரு மாற்றம் என்பது இந்த சிம்மராசினருக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாற்றம், இந்த வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குமானா அது நிச்சயமாக உண்டு. மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. எதுல மேன்மை தரும்? உங்களை இதுவரைக்கும் புரிஞ்சுக்காதவங்க இப்ப புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய பாஸ் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுவரைக்கும் கேட்கல, அசால்ட்டா இருந்த விஷயங்கள் கூட இப்போ அவர் சொல்லுவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்பதை உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, புதிய அங்கீகாரம், ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணம் ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது தை மாதம் 11ஆம் தேதி 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கிறதுனால 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல செவ்வாயும் வந்து அமருகிறது. எப்போ? இந்த மாதம் தை, அதாவது 8ஆம் தேதி என்று. அப்போ என்ன ஆக போகிறது? சகோதர வழிகளில் மேன்மை கிடைக்கப் போகிறது. சகோதர வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனம் மேம்பட போகிறது. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது. இந்த தை மாதம் சாதிக்கக்கூடிய, சாதனை புரியக்கூடிய, நினைத்ததை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக சிம்மராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் 22 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி, அதாவது பிறந்த நாள் வரப்போகிறது. உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது. அப்போ இந்த சிம்மராசி என்பவர்கள் நிச்சயமாக அன்றைய நாள் சூரிய பகவானை நவ கிரகங்களில் உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க எண்ணம், செயல், சிந்தனைகள் வலுப்பெறும். தகப்பன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விளக்கப்படும். தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை, உயர் பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே நிச்சயமாக உண்டுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.